இப்போ சிம்பிளிஃபிகேஷன் சம்ஸ் பார்த்துட்ருக்கோம். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வேறு டாபிக்ஸ்லேருந்து ஷார்ட்கட்ஸ் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ரூட் ஆஃப் 248 ப்ளஸ் ரூட் ஆஃப் 51 ப்ளஸ் ரூட் ஆஃப் 169 கொடுத்துருக்காங்க. இப்போ 169 வெளியெடுக்கணும்னா இதோட வர்க்கமூலம் என்னது 13. இது ரெண்டுத்தையும் நீங்கள் கூட்டுனீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரூட் ஆஃப் 64 கிடைக்கும். அதே மாதிரி அந்த ரூட்டுக்கு வெளியே எடுக்கணும்னா 64 வர்க்கமூலம் 8 வெளியே எடுத்துட்டோமா. 248 + 8 அப்போ 256 ஆன்சர் 16. இப்படி இவ்வளோ சமயம் செய்கிறதுக்கு நமக்கு நேரம் எடுக்கும். அதுக்கான ஷார்ட்கட் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். இப்போ இந்த ஷார்ட்கட் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த மாதிரி ரூட் சம் கேட்டு இப்படி ப்ளஸில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 248 ப்ளஸுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குதுன்னு பார்ப்போம். அது 248. 248 அடுத்த வர்க்க எண் என்னது 256. இதோட வர்க்கமூலம் 16. அதுதான் ஆன்சர். நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா. இப்போது இது கரெக்டாக இல்லையா நீங்கள் எப்படி பண்ணி பார்ப்போமா. அடுத்த சம் பார்ப்போம். ஓகே, இப்போது அதே மாடல் சம் தான் கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள். 56 ப்ளஸ் ரூட் ஆஃப் 8 ரூட் ஆஃப் 64. இப்போது இதோட ஆன்சர் என்னவாக இருக்கும் அப்படின்னு நீங்களே கெஸ் பண்ணுங்கள். இப்போ ப்ளஸுக்கு முந்திர நம்பர் என்னது 56 அப்படிதுன்னா அப்போது இதோட அடுத்த வர்க்க மூலம் வர்க்க எண் என்னதுன்னா 64. அப்போ 64னா அதோடைய வர்க்க மூலம் 8. அப்போ ஆன்சர் 8 தான் இருக்கும். இதை சால்வ் பண்ணி நம்ம பார்த்துடலாமா. இந்த பாருங்கள். இப்போது 56 ப்ளஸ் ரூட் ஆஃப் 8 நம்ம பார்த்தோம்ல. ரூட் ஆஃப் 8 × 8 64. அப்போ 56 ப்ளஸ் ரூட் ஆஃப் 64. அப்போ 56 ப்ளஸ் 8 அப்போ ரூட் ஆஃப் 64. ஆன்சர் 8 கிடச்சிருக்கா. ஓகே, இப்போது இதுதான் அந்த ஷார்ட்கட். நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். இப்போது 1/2 × 3 ப்ளஸ் 1/3 × 4 1/4 × 5 அப்படின்னு போயிட்டே இருக்குது. 1/9 × 10 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மதிப்பு காண் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ எப்படி மதிப்பு காண் பார்க்கலாம். இதுக்கு ஷார்ட்கட் சொல்கிறேன் பாருங்கள். ஷார்ட்கட் என்னன்னு பார்த்துருவோமா. ஃபஸ்ட்டு முதல்ல இருக்கிற உறுப்பு எடுத்துக்கோங்க. இதுவும் 1/2. ஓகேவா. கடைசி இருக்கிற உறுப்பையும் எடுத்துக்கோங்க. 1/10. ஓகே, ரெண்டையும் எடுத்தாச்சு. 1/2 அதை முதல் உறுப்பையும் கடைசி உறுப்பையும் நீங்கள் மைனஸ் பண்ணணும். இதே மாதிரி மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு இப்போது இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா எல்சிஎம் வந்து என்னது 10க்கும் 2க்கும் எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 10 தான் ஆன்சராக வரும். எப்படின்னா 5ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2, 2. ஓகேவா. அப்போது 2, 2 மடியிலேருந்து 1, 1. அப்போ ஆன்சர் இதோட எல்சிஎம் வந்து என்னது அப்படின்னா 10 தான் இதோட எல்சிஎம். சரியா. இப்போது இது எல்சிஎம் கண்டுபிடிச்சாச்சு. அப்போது 5 - 1 இது நம்ம எல்சிஎம் வந்து 10 தானே. அப்போ இந்த நம்பரும் நம்ம 10க்கு கொண்டு வரணும். அதில் மேலேயும் கீழேயும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா அப்புறம் உங்களுக்கு என்ன வேணும். 10 வந்து காமனாக எடுத்துக்கலாமா. 10 5 - 1 என்னது 4/10. இதை 2ஆல் அடி கொடுக்கலாமா. 2/5. ஆன்சர் 2/5. இதான் ஆன்சர். இது ஈஸியான ஒரு ஷார்ட்கட் மெத்தட். ஓகேவா. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். இப்போ வந்து 343 minus 113 divided by 343 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் சால்வ் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும். இது வந்து ஒரு ஃபார்முலா மெத்தடில் நம்ம ஷார்ட்கட்டில் பார்க்கலாம். இது என்ன ஃபார்முலாலாம் இருக்குன்னா a³ - b³ எடுத்துக்கலாமா. நம்ம வந்து 343 நம்ம வந்து எப்படின்னு எடுத்துக்கலாம்னா a = 343 எடுத்துக்கலாம். b = நம்ம 113 எடுத்துக்கலாம். சரியா. இதை அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது இதை அப்படி கன்சிடர் பண்ணிங்கன்னா இது ஒரு a, இது ஒரு a, இது ஒரு a. அப்போ a³ இருக்கா. அதுக்கப்புறம் இது ஒரு b, இது ஒரு b, இது ஒரு b. அப்போ b³ டிவைட் பை a 2 a இருக்குது. அப்போ a². அப்போ 2a அப்புறம் ஒரு b இருக்குது. அதனால் ab ப்ளஸ் b². இப்போ இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்துக்கலாம். a³ - b³ = a - b இன்ட்டு a² + ab + b². சரி,
இந்த ஃபார்முலாவை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபார்முலா, நிறைய சம்முக்கு யூஸ் ஆகும். இந்த மாதிரி நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது, எல்லாத்தையும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போது இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது. நம்மளுக்கு கொடுத்துருக்க சம் பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க? a cube மைனஸ் b cube அப்படி தானே கொடுத்துருக்காங்க. டிவைடட் பை a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர் இதைப்படி எழுதியாச்சு. ஓகேவா? இப்போது நம்மளுக்கு இதை இங்கே கீழே கொண்டு வாங்க. அப்போது இது a cube மைனஸ் b cube டிவைடட் பை a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர் சீக்வல் டு a மைனஸ் b அப்படின்னு எழுதிக்கலாமா? ஏங்கிறது நம்ம என்ன எடுத்திருக்கோம்? 343, பிங்கிறது 113 எடுத்திருக்கோம். அதுலேருந்து அதை மைனஸ் பண்ணுங்கள், ஆன்சர் 730. ஓகேவா? ஓகே, இதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு சம் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் சால்வ் பண்ணிட்டு இதனோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் என்னென்னா, அங்கே ப்ளஸில் பார்த்தோம், இங்கே மைனஸில் பார்த்தோம். இதுக்கு அந்த ஃபார்முலாவை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். a cube ப்ளஸ் b cube divided by a square minus ab plus b square is equal to a plus b. சரியா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணிட்டு எனக்கு ஆன்சர் சொல்லுங்கள். நீங்கள் ஏவை கன்சிடர் பண்ணது 0.8 இருந்திருக்கணும், பிஏ கன்சிடர் பண்ணுறது நீங்கள் 0.02 இருக்கணும். இப்போ நீங்கள் ஈஸியாகவே சால்வ் பண்ணிடலாம். ஏபிஏ கண்டுபிடிச்சாலே அதை ஆட் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்க போகலாம். இரு எண்களின் பெருக்கல் பலன் 45, அவற்றின் வித்தியாசம் 4, அவற்றின் வர்க்கங்களின் கூடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கே அப்படியே நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு 4. இரு எண்களின் பெருக்கல் பலன் 45. ஓகேவா? அதுக்கப்புறம் இரு எண்களின் வித்தியாசம் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 4. நம்ம இரு எண்கள்னால் ஒரு எண்ணை எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம், இன்னொரு எண்ணை ஒய்ன்னு எடுத்திருக்கோம். சரிங்களா? இப்போ வந்து வர்க்கங்களின் கூடுதல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது அதே இரு எண்கள் தான் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஃபார்முலா பார்க்கலாம். ஒரு ஃபார்முலா, இம்பார்ட்டண்டான ஃபார்முலா, எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு, இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, அதாவது இது நம்ம ஸ்கூல் டேஸ்லேருந்து பார்த்த ஃபார்முலாவாக தான் இருக்கும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2xy. ஓகேங்களா? இந்த ஃபார்முலாவை பார்த்துக்கோங்க. இது எதுக்காக பார்க்குறோன்னா, நம்மளுக்கு எக்ஸு மைனஸ் ஒய், எக்ஸோட வேல்யூ தனியாக என்னென்னு தெரியாது, ஒய்யோட வேல்யூ என்னன்னு நம்மளுக்கு தனியாக தெரியாது. இப்போது எக்ஸ் மைனஸ் ஒய் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு 45ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இதுலேருந்து தான் நம்ம இந்த 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 ஒன்றுக்காக தான் நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் நம்மளுக்கு என்னென்னு தெரியும். ஸோ நம்ம 4 the whole square எழுதிக்கோங்க. எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இதானே கேட்டிருக்காங்க. இதை அப்படியே இங்கே ஷிஃப்ட் ஆகி கொண்டு வரணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் கூட போட்டுக்கலாம், 2 × 45. இதை நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் கொண்டு வருவோமா? 4 ஸ்கொயர் எவ்வளவு? 4 ஸ்கொயர் வந்து 16. இது அப்படியே இந்த -2 45 பெருக்குனீங்க அப்படின்னா, 2யும் 45யும் பெருக்குனீங்க அப்படின்னா 90. ஆன்சர் 90 இருக்கும். இது அப்படியே மைனஸ்லேருந்து இது இங்கே ப்ளஸ்ஸாக மாறிடும். 90 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இது ரெண்டத்தையும் கூட்டுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் 106. ஆன்சர் என்னது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 106. இதுதான் இதோட ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். இது கொஞ்சம் தான் வித்தியாசம் இருக்குது. இரு எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் 100, அவற்றின் வர்க்கங்களின் வித்தியாசம் 28 எனில் அந்த எண்களின் கூடுதல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் தான் 100, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 28, எக்ஸ் ப்ளஸ் ஒய் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிளான சம் தான், பார்த்துடலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 100 கொடுத்துருக்காங்களா? இப்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 28. இப்போது இதை நீங்கள் ஒரு சமன்பாடு, இது ஒரு முதல் சமன்பாடுன்னு வச்சுக்கலாம், இது இரண்டாம் சமன்பாடுன்னு வச்சுக்கலாம். இதையும் கேன்சல் பண்ணுங்கள். அப்போ 2x ஸ்கொயர் ஈக்குவல் டு இது 128. ஓகேவா? இதை எப்படி இது சால்வ் பண்ணுறது? 2x ஸ்கொயர் ஈக்குவல் டு 128 எக்ஸ் ஸ்கொயர். இதை வந்து 2ஆல் மடிச்சிங்க அப்படின்னா
64 கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது 8. சரியா? இது எக்ஸோட வேல்யூ அப்படியே எக்ஸோட வேல்யூவை அப்படியே வச்சுருங்க. எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 8ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இதை வந்து முதல் சமன்பாடு என்ன பார்த்தோம்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 100 அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். அப்படி தானே? அப்போது எக்ஸ் ஸ்கொயர்டு வந்து 8னா 64 அதோட ஸ்கொயர், ஒய் ஸ்கொயர். இப்போ ஒய் கண்டுபிடிச்சிடலாமா? 100ன்னு இருக்குது. இப்போது ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 100 மைனஸ் 64. ஓகேவா? அப்போது இதோட கழிச்சோம்னா நம்மளுக்கு 36ன்னு வரும். ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு, அப்போ ஒய் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாமா? இதோட வர்க்க எண் தான் இது. வர்க்க மூலம் பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு 6. அப்போது எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, ஒய்யோட வேல்யூவும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதை ஆட் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சுது. அவங்க கேட்டிருக்க கொஸ்டின் என்னது? அதை ஆட் பண்ணி சொல்லணும். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 8 ப்ளஸ் 6 ஈக்குவல் டு என்னது? கூட்டினீங்கன்னா 14. இதுதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு சம் பார்த்துடலாம். சிம்பிளான சம். சரியா? இந்த இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக நீங்கள் பார்க்க வேண்டியது இதுனா என்ன, இந்த டேர்ம்னா என்ன, இந்த டேர்ம்னா என்னன்னு பார்த்துக்கலாம். சரியா? இப்போது எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்களா, இதை ரூட்டுக்கு வெளியே நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா ஒன்று ஒன்றா சால்வ் பண்ணணும். இங்கேருந்தே சால்வ் பண்ணிட்டு போகணும். நம்ம வந்து க்யூபுக்கு நம்ம வெளியே கொண்டு வர முடியாது, ஏன்னா ஸ்குவாட் வந்து க்யூபோட கம்மி. ஸோ இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா எக்ஸ் 2/3 எப்போவுமே ரூட்டில் இருந்துச்சுன்னா அதை 1 பாரில் நம்ம எடுக்கணும். சரியா? இப்போது இதுதான் இப்படி தான் இந்த ஃபார்மேட்டில் எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு எக்ஸு 2 டிவைடட் பை அப்போ 3 இன்ட்டு 3 இன்ட்டு அதே மாதிரி அது ரூட்டில் இருக்கிற 4 தானே. ஸோ 1/4ன்னு எழுதிக்கோங்க. சரிங்களா? இப்போது இந்த இதையும் நீங்கள் கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ணிங்கன்னா எக்ஸ் பவர் 1/6ன்னு வரும். இதுதான் ஆன்சர். எப்போவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரூட்டில் இருந்துச்சு எக்ஸு அப்படின்னு இருந்துச்சுன்னா ஒரு ஸ்குவாட் ஒரு க்யூப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படி எழுதணும்னா எக்ஸ் பவர் 1/3ன்னு எழுதணும். அதே மாதிரி எக்ஸ் பவர் 0 அப்படின்னா இதோட வேல்யூ 1ஆக தான் இருக்கும். சரிங்களா? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த சம்மோடைய இன்னொரு வெர்ஷன் கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள். 16 இன்ட்டு எக்ஸு பவர் 6ன்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? இப்போது 16 வர்க்கம் மூலம் படுத்தினா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 4 தெரியும். இப்போது இந்த எக்ஸு பவரில் இருக்கிற 6 எப்படி வர்க்க மூலம் படுத்தலாம் அப்படின்னா, இதில் நம்ம வந்து வர்க்க மூலம்னா இதை எக்ஸ் பவர் 6 2ஆல் டிவைட் பண்ணணும். எப்போவுமே இந்த மாதிரி சொல்லியிருக்கல ரூட்டுக்கு வந்ததுன்னா, அப்போ ரூட்டுன்னா வர்க்க மூலம்னா என்ன அர்த்தம்னா ரூட்டுன்னு அர்த்தம். அதாவது 16 ரூட் எக்ஸ் பவர் 6 அப்படி என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. இதை வெளியெடுத்தோன்னா 4. அதே மாதிரி ரூட்டில் 2 வந்திருக்கு. ஸோ அப்போ 6/2 இதை மாடி கொடுத்தீங்கன்னா க்யூப். அப்போ ஆன்சர் 4x³ தான் ஆன்சர். ஓகே, இப்போது இந்த சம் பாருங்கள். 461 ப்ளஸ் 462 ப்ளஸ் 463 வகுக்கும் எண் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. இப்போது பார்ப்போம். இப்போ 461 சின்ன நம்பராக இருக்குது. இப்போது இந்த ஃபார்ம்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. AM இன்ட்டு AN = இது ஃபார்முலா மாதிரியில் எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் ஆகும். அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. இது இப்படி மல்டிப்ளேயில் இருந்துச்சுன்னா இதுக்கும் இடையில் ப்ளஸ் இருக்குதுன்னு அர்த்தம். AM + N அப்படின்னு அர்த்தம். AM + Nன்னு எழுதியாச்சு. அதே மாதிரி தான் 461ன்னு இருக்குது. அது இப்போ இந்த நம்பருக்கு காமனாக கொண்டு வரணும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா ப்ளஸ் 462 வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, இது 462 மட்டும் பாருங்கள். இது எப்படி பிரிக்கலாம்னா 461 இன்ட்டு 461ன்னு பிரிக்கலாம். 41ன்னு பிரிக்கலாம். அதை வந்து எப்படி எழுதுனா 462ன்னு எழுதலாம். சரியா? இதுதான் அப்படி பிரிச்சிருக்கோம். அதே மாதிரி தான் 463 வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 461, ஏன்னா 461 தான் நம்ம காமனாக இருக்கிறதுனால
4 ஸ்கொயர்னு பிரிக்கலாம். சரியா, இது 463ன்னு எழுதிக்கலாம். இப்போது அப்படியே வாங்க, 461 ப்ளஸ் 4 பவர் 61 இன்ட்டு 4 பவர் 1 ப்ளஸ் 4 பவர் 62 இன்ட்டு 4 பவர் 2. சரிங்களா, எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதை இப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணி எழுதியாச்சு. ஓகேவா, எழுதியாச்சு. இப்போ காமனாக இருக்கிற 461 வெளியே எடுத்துருங்க. அப்போது 1 ப்ளஸ் 4 பவர் 1 இன்ட்டு 4 பவர் 2. இது எப்படி எழுதலாம்? 461 1 ப்ளஸ் 4 ப்ளஸ் 16 ஓகேங்களா. 461 1 ப்ளஸ்னால் 5 21. சரிங்களா, இப்போது உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 461 இன்ட்டு 21ன்னு இருக்குது. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? 21ஆல் வகுக்கலாம். அப்போது 21ஓட காரணிகளை கண்டுபிடிக்கணும். 21ஓட காரணிகள் என்ன அப்படின்னா 3யும் 7ம் தான். இது 21ஓட காரணிகள். அதனால் இப்போ நம்ம 3ஆல் இதில் 21ஓட காரணிகள் 3ம் 7ம் தான் இருக்குது. அப்போ அந்த 3ஆல் நம்ம 4 பவர் 61 ப்ளஸ் 4 பவர் 62 ப்ளஸ் 4 பவர் 63 3ஆல் வகுக்கலாம். இதுதான் ஆன்சர். இப்போது நீங்கள் இந்த 3ம் 7மே நீங்கள் ஆன்சராக எடுத்துக்கலாம். நீங்கள் ஆப்ஷனில் பார்க்கணும் எந்த ஆன்சர் இருக்குது அப்படின்னு. இப்போ 3 கொடுத்துருந்தாங்கன்னா 3, 7 ஏதாவது ஒன்று தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட காரணிகளை தான் நீங்கள் எடுத்து எழுதணும். 21ல் இருக்கிற காரணிகளை வச்சு நீங்கள் எழுதலாம்.